ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் பிளித்தோரா. இது ஒரு நவுன். இதோட தமிழ் அர்த்தம் அளவிற்கு அதிகமான, அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் வந்து பிளித்தோரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த லைப்ரரி ஹேட் எ பிளித்தோரா ஆஃப் புக்ஸ் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். நூலகத்தின் பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் இருந்தன. அப்போ பிளித்தோரானா என்ன அர்த்தம்? அளவிற்கு அதிகமான, ஏராளமான அப்படின்ற மாதிரி அர்த்தம். செகண்ட் வேர்ட் டேர்த். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பஞ்சம் அல்லது பற்றாக்குறை, அதாவது ஸ்கேர்சிட்டி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. த drought led to a dearth of water resources in the region. வறட்சியால் இப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போ டேர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பஞ்சம் அல்லது பற்றாக்குறை, அதான் இதோட அர்த்தம். தேர்ட் வேர்ட் ரெசனேட்டட். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எதிரொலித்தல். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஸ்பீக்கர்ஸ் வேர்ட்ஸ் ரெசனேட்டட் வித் த ஆடியன்ஸ் லீவிங் எ லாஸ்டிங் இம்ப்ரெஷன். பேச்சாளரின் வார்த்தைகள் பார்வையாளர்களிடையே எதிரொலித்தது, நீடித்த உணர்வை ஏற்படுத்தியது. அதாவது ஸ்பீக்கர் வந்து ஒரு வேர்டு பேசுகிறாரு, அந்த வேர்டை கூட்டத்தில் இருக்கவங்களும் பதிலுக்கு சொல்கிறாங்க. எக்கோ மாதிரி எதிரொலிக்கிறத தான் வந்து ரெசனேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபோர்த் வேர்டு பேனல். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சாதாரணமான, சுவாரஸ்யமற்ற, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ரொம்ப காமனாக இருக்கிறது தான் வந்து பேனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மூவிஸ் பிளாட் வாஸ் ஸோ பேனல் தட் இட் ஃபெயில்டு டு கேப்டிவேட் த ஆடியன்ஸ். படத்தின் கதைக்களம் மிகவும் சாதாரணமானது, அது பார்வையாளர்களை கவர தவறியது. அப்போது பேனல் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கிறது தான் பேனல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் வேர்ட் பொய்க்னன்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வருந்தக்கூடிய அல்லது உணர்வு பூர்வமாக, அதாவது சேடாக இருக்கிறது, இல்லைன்னா எமோஷ்னலி டச்சிங்காக இருக்கிறத வந்து பொய்க்னன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நாவல் ஹேட் அ poignant ending that left readers teary-eyed. நாவல் வாசகர்களை தண்ணீரை வரவழைக்கும் உணர்ச்சி பூர்வமான முடிவை கொண்டிருந்தது. அதாவது இந்த இடத்துல தண்ணீரை கிடையாது, கண்ணீரை. ஓகேங்களா? அதாவது டியர், அவங்க அழுகிற அளவுக்கு அந்த முடிவு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொய்க்னன்ட் அப்படின்னா வருந்தக்கூடிய அல்லது உணர்வு பூர்வமாக அப்படின்ற அர்த்தத்தில் வரும். சிக்ஸ்த் வேர்ட் டிவைசிவ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்தும், அதாவது ஒரு விஷயத்தை மோசமாக்கிரும். ஓகேங்களா? டிஸ்அக்ரிமெண்ட் அல்லது சண்டையை கொண்டு வந்துடும். ஓகே, அந்த மாதிரி பிளவுபடுத்துறத தான் வந்து டிவைசிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். The controversial policy proved to be divisive, leading to heated debates. சர்ச்சைக்குரிய கொள்கை பிளவுபடுத்தும் கொள்கை என நிரூபிக்கப்பட்டது, இது சூடான விவாதங்களுக்கு வழிவகுத்தது. அப்போ டிவைசிவ் அப்படின்னா பிளவுபடுத்தும், அதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்தப்போ டிவைசிவ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். செவன்த் வேர்டு டிட்டாச்டு. இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியான, அதாவது சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதப்போ டிட்டாச்சுடுன்ட்டு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஜார்னலிஸ்ட் ரிப்போர்ட்டட் த நியூஸ் இன் அ டிட்டாச்டு மேனர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபேக்ட்ஸ். பத்திரிகையாளர் உண்மைகளை மையமாக வைத்து தனித்தனியான முறையில் செய்திகளை பதிவு செய்தார். அப்போது
டிட்டாச்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்தனியான, அதாவது பிரிஞ்சு இருக்கும், சேர்ந்து இல்லாம தனித்தனியா இருக்கிறது தான் டிட்டாச்டு அப்படின்னு சொல்றோம். 8th வேர்ட் கொஹசிவ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த, அதாவது சேர்ந்து இருக்கிறது. ஓகேங்களா, எல்லாம் கம்பைன் ஆகி ஒருங்கிணைந்து இருக்கிறது தான் கொஹசிவ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The team's cohesive efforts led to a successful project completion. குழுவின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க வழிவகுத்தது. அப்போ இந்த இடத்துல கோகசிவ் அப்படின்னா கம்பைனா டீம் ஒர்க் மாதிரி ஒருங்கிணைந்து இருக்கிறது தான் கோகசிவ் அப்படின்னு சொல்றோம். 9th வேர்ட் ஃபாரம். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மன்றம், அதாவது இந்த ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் உள்ள மன்றம் தான் இது. ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ரசிகர் மன்றம் அப்படின்னா ரசிகர்களுக்குள்ள ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஷேர் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த மன்றம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The online forum provided a platform for users to discuss various topics. ஆன்லைன் மன்றம் பயனர்களுக்கு பல்வேறு தலைப்புகளை பற்றி விவாதிக்க ஒரு தளத்தை வழங்கியது. அப்போ ஃபாரம் அப்படின்னா மன்றம் அப்படின்னு அர்த்தம். 10th வேர்ட் ரீப். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அறுவடை செய், அதாவது ரிவார்டு மாதிரி. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ரீப் த ரிவார்ட்ஸ் ஆஃப் யுவர் லேபர். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் அறுவடை செய்யலாம். அப்போ ரீப் அப்படின்னா அறுவடை செய் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கான செஷன் ஓவர். Thanks for watching. Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.